கேரட்டும் வெங்காயமும் சேர்த்து சட்னி அரைக்க போகிறேன். கேரட் வந்து துருவி வச்சுக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு தேவையான அளவு சட்னிக்கு எடுத்துங்க. நான் வந்து ஒரு பெரிய கேரட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு பாருங்க. உளுந்து வந்து செவந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு 2 பல்லு பூண்டு. நம்ம கேரட் கூட மட்டும் கேரட்டை தனியாக சட்னி அரைக்காமல் இந்த வெங்காயத்தை கூட போட்டு வதக்கி அரைச்சி பாருங்களேன். அதோட வாசனை வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்ச கேரட்டையும் வெங்காயத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வதங்கும் போது வாசனை வரும் பார்த்தீங்களா, கமகமன்னு. அந்த வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பொறுமையாக சிம்மில் வச்சு வதக்கலாம். பாருங்க, வதங்கி நல்லா கமகமன்னு இந்த வெங்காயம் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இந்த சட்னிக்கு டேஸ்ட்டையும் வாசனையும் கொடுக்குறது இந்த வெங்காயம் தான். கண்டிப்பாக இந்த வெங்காயத்தை போட்டு அரைங்க. கூட கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 சின்ன சின்ன பத்தை, ஒரு 2 பத்தை இருக்கும். அந்த அளவு தான் எடுத்துருக்கேன். இது கூட போட்டு கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஜாரில் மாற்றியாச்சு. ஆற வச்சு சட்னி தேவையான உப்பு போட்டுருங்க. நான் மறந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக தான் போடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பயங்கர ஷார்ப்பாக இருக்காங்க. சின்ன தப்பு பண்ணாலும் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் கழுவி ஊற்றிடுறாங்க. இப்போ அரைச்சிக்கலாம். சட்னி ரெடி, அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிங்க. அரைக்கும் போது டேஸ்ட் பண்ண செம்ம டேஸ்ட்டு. உண்மையிலே நான் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. அரைச்சி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. உங்களுக்கு சட்னி பிடிச்சிருந்தா சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.